தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, ஹரஹர மகாதேவ். ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பதிவு எதை பத்தி அப்படின்னா, கைமேல் பலன் தரக்கூடிய எதிரி நாச பிரயோகம் அப்படிங்கிற ஒரு முறையை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். எதிரிகளால் நீங்க பாதிக்கப்பட்டவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. எதிரிகள் அப்படிங்கிறவங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாங்க. உங்க உடன் பிறந்தவர்களாகவோ இல்லை உங்க ரத்த சொந்தமாகவோ, அக்கம் பக்கத்தில் உள்ளவராக இருக்கலாம், இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல தொழில் போட்டி காரணமாகவும் இருக்கலாம். இது போல எதிரிகளை பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்திலேயே நம்மளை பத்தி யோசிக்க விடாதபடி அவங்களுக்கு சில வேலைகள் செய்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த அலட்சியமே உங்களுடைய அழிவுக்கு காரணமா அமைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பயனும் இல்லை. இந்த மாதிரியான எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க நேரடியாக நம்ம சட்டையை பிடிச்சி ஒன்றுக்கு ஒன்று அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டா கூட பிரச்சனை கிடையாதுங்க. நேருக்கு நேரம் சந்திச்சிடலாங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நேருக்கு நேரம் பார்த்துடலான்னு வைங்க. ஆனால் இந்த எதிரிங்கிறவன் ஒரு மாந்திரிகரை சந்திச்சு நம்மளுக்கு எதிராக ஒரு மாந்திரிக விஷயத்தை கையில் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு பிரச்சனை தானுங்க. அப்போ இந்த மாந்திரிகத்தை அவன் கையில் எடுத்துட்டான் அப்படிங்கும்போது நம்ம அவனுடைய எதிரியாக இருந்தாலும் நம்ம மட்டும் அந்த பாதிப்படைஞ்சோம் அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடலாங்க. ஓரளவு குற்றலான்னு வைங்க, நம்மளைத்தானே தாக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம குடும்பத்தையே அழிச்சிருங்க. சரிங்களா? ஒரு மாந்திரிகத்தினால செய்யக்கூடிய ஒரு எதிரின்னு சொல்லி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பொருளாதாரத்தை அழிச்சிரும், நம்ம குடும்பத்தை அழிச்சிரும், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திசைக்கு ஒன்றா பிரிச்சிரும். இப்படி பல வேலைகள் நடந்துருங்க. இப்போ போன தேய்பிரை அஷ்டமிக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தேங்க. சாயந்தரமாக போகும்போது அங்கே காலபைரவர் முன்னாடி பூசணிக்காயில் தேங்காயில் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்குகள் ஏற்றியிருந்தாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் இடம் பத்தாம கீழையும் அப்படி நிரப்பி வச்சிருக்காங்க. அத்தனை விளக்குகள் அங்கே பார்த்தங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லை நீங்கணும், எதிரி என் தொழில் இது பண்ணிட்டான், எதிரி என் குடும்பத்தை பிரிச்சுட்டான், அவன் தொல்லை நீங்கணும்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட வரக்கூடிய பாதிக்கும் மேலே கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிரி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்க தான் வர்றாங்க. நம்மகிட்ட தான் இப்படி வர்றாங்கன்னு பார்த்தா கோவிலுக்கு போனால் அதுக்கு மேலே இருக்குது. அப்போ தோணுச்சு, அட பாவிகளா, ஒருத்தரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சுங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு முடிவு பண்ணேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ போடுறதுனால என்னை தேடி வரக்கூடிய கிளைண்ட்டுகள் வராமையே போயிடலாம். ஏன் சொன்னா, எனக்கு வருமானம் வரலைனாலும் பரவாயில்லைங்க. மக்கள் அவங்க பிரச்சனையை அவங்களே சரி செய்துக்க கூடிய அளவில் நல்லா செஞ்சு அது மூலியமா நல்லா இருந்தாங்க அப்படின்னால போதுங்க. இன்னாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க, இதை நான் செஞ்சேன், இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அதை விட பெரிய வருமானம் நம்மளுக்கு என்னங்க வேண்டியது இருக்கு? சரிங்களா? இப்படி அந்த ஒரு நல்ல எண்ணத்துல நான் தொழிலா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரயோக முறையை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன். எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லி கொடுக்குறேன்.
முடிஞ்சவங்க செஞ்சு உங்களுடைய எதிரி பிரச்சனையை சரி செஞ்சுக்குங்க. எதிரிகள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு மாந்திரிக ரீதியாகவோ இல்லை நேரடியாகவோ தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா மட்டும் இந்த பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இதை அப்பாவிகள் மேலே பயன்படுத்திடாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் நம்மளை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனால் எதுவும் செய்ய மாட்டான். அந்த மாதிரி உண்மையான எதிரி யாரு, இல்லை வைத்தறிச்சல் படுற எதிரி யாரு, சாதாரண எதிரி யாரு, இவங்களையெல்லாம் இனம் கண்டு அதுக்கப்புறமா இந்த பிரயோக முறையை கையிலிடுங்க. இதை எதிரி மேலே நீங்கள் பயன்படுத்தும் போது அவன் உயிருக்கு ஆபத்து எதுவும் வந்துருமா அப்படின்னு கேட்டால் உயிருக்கு ஆபத்தெல்லாம் எதுவும் வராதுங்க. ஏன்னா அந்த மாதிரி பிரயோகம் இது கிடையாதுங்க. உயிருக்கு ஆபத்து வராது. ஆனால் அவனை முன்னேற விடாமல், யாரை பற்றி யோசிக்க விடாமல் அவனை ஒரு பெரிய பிரச்சனையில முடக்கி போட்டுருங்க. அவனை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்க. சரிங்களா? அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கடன் பிரச்சனை அதிகமாகுங்க. அவனுக்கு சுற்றி சுற்றி கடன் அதிகமாகிடுங்க. வெளியில் போனால் இங்கே போனால் கடன்காரன் வந்துடுவானோ, அங்கே போனால் கடன்காரன் வந்துடுவானோ அப்படிங்கிற அளவுக்கு அவனை வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு ஒரு கடன் பிரச்சனை உண்டு பண்ணிடும். அப்புறம் இதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மகள்கள் மகன்கள் இந்த குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி மாமன் மச்சனை தோணான் துருத்தி யார் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கிட்டையுமே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டு நிம்மதி இல்லாமல், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவனை கிட்டத்தட்ட கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த எதிரியானவன் பாதிப்படைவான். சரிங்களா? அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் அவனை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும்போது அவனுக்கு வீண் விரை செலவுகள் வந்திருக்கும், மருத்துவ செலவுகள் வந்திருக்கும், வண்டி வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும். இப்படி பல பிரச்சனை அவனை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த எதிரி நம்மளை பற்றி யோசிப்பானுங்கிறீங்க? அவனுக்கெல்லாம் அதுக்கு நேரமே இருக்காதுங்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் அதைய சரி பண்ண முடியாமல் அதற்கு பிராயச்சித்தம் தேட முடியாமையே அவனுடைய வாழ்க்கை போயிடுமே தவிர நம்மளை பற்றி அவன் யோசிக்கவே மாட்டான். ஆனால் இது உண்மையான எதிரியாக இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் இதை பயன்படுத்துங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு செய்யலாங்க. அது எப்போ அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய செவ்வாய் ஓரை, அந்த செவ்வாய் ஓரையில் இதை செய்யலாங்க. இதற்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நல்ல கொஞ்சம் பெரிய சைஸான எலுமிச்சங் பழம், வடுவில்லாமல் புள்ளிகள் காயங்கள் எது இல்லாமல் நல்ல சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு பழைய துருப்பிடிச்ச இரும்பு ஆணி, இன்னைக்கு கடைகளில் வெள்ளை கலரில் ஸ்டீல் ஆணி கொடுக்குறாங்க, அதை வாங்கிடாதீங்க. இரும்பு ஆணி ஒரு 5 ஆணி வாங்கிக்கிங்க. மண் அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கிங்க, அது கொஞ்சம் சின்ன அளவில் இருந்தால் போதுங்க. அதே மாதிரி அந்த அகல் விளக்கில் ஊற்றுறக்கு ஒரு வேப்ப எண்ணெய் ஒரு 50 மில்லி வாங்கிக்கிங்க, அது கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மண் களையம் ஒன்று வாங்கிக்கிங்க, அதுக்கு ஒரு மூடியோடு வாங்கிக்கிங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கருப்பு துணி ஒன்று வாங்குங்க, அது ஒரு கர்ச்சீப்போடைய அளவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பு நூல் கண்டு, சரிங்களா, அது ஒன்று இந்த பூக்கட்டுற நூல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெள்ளை பேப்பரு, ஒரு கருப்பு பேனா இல்லைன்னா கருப்பு ஸ்கெட்சு, இதெல்லாம் தாங்க நம்மளுக்கு தேவை. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், எலுமிச்சம்பழம் 1, இரும்பு ஆணி, மண் அகல் விளக்கு, வேப்ப எண்ணெய், ஒரு சின்ன மண் களையம், அதோட மூடி, கருப்பு துணி, கருப்பு நூல், சின்ன வெள்ளை பேப்பரு, கருப்பு பேனா இல்லைன்னா ஸ்கெட்சு, இப்படி பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. இதை எப்படி செய்யறது, இதோட செய்முறை என்ன அப்படின்னா கவனமாக கேட்டுக்குங்க. நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய வழிமுறை தெரியாமையே போயிடும். பதிவை முழுசாக பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா எங்கே செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே செய்யலாங்க. வீட்டில் செய்யும்போது யாரும் தொந்தரவு தராதபடி
ஒரு இடத்த வச்சுக்குங்க. இந்த செயல் செய்யும் போது இடையில யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. வடக்கு நோக்கி நீங்கள் உட்கார்ற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? வடக்கு நோக்கி நீங்கள் உட்காருங்க. அது கீழே ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அது மேலே உட்காந்துக்குங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த 9 பொருள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 9 பொருளையும் முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு முதல்ல அந்த அகல் விளக்கில் வேப்பெண்ணெயை ஊற்றி ஒரு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க. சரிங்களா? நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்துருப்பீங்க. விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த மாதிரி இருக்கணுங்க. சரிங்களா? விளக்கு வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அப்புறம் உங்களுடைய இடது கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்குங்க. வலது கையில் ஆணி 5 ஆணி வாங்கியிருப்பீங்க இல்லையா, இரும்பு ஆணி, அந்த இரும்பாணியை எடுத்து வச்சுக்குங்க. சரிங்களா? அந்த இரும்பாணியை கையில் வச்சுட்டு கண்ணை மூடிக்கணுங்க. கண்ணை மூடிட்டு நான் ஒரு மந்திரம் கொடுத்துருக்குறேன். அந்த மந்திரத்தை மனதுக்குள்ள உச்சரிக்கணும். அதே சமயம் உங்களுடைய எதிரியுடைய உருவத்தையும் நீங்கள் மனசில் நினைக்கணும். அந்த எதிரி மேலே கோபப்படணும். சரிங்களா? மொத்த கோபத்தையும் அந்த எதிரி மேலே காமிக்கணும். அந்த எதிரி வந்து அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிறான், அந்த எலுமிச்சம்பழம் தான் அந்த எதிரி, அந்த எதிரி தான் அந்த எலுமிச்சம்பழம் அப்படின்னு மனசில் உருவகப்படுத்தி நல்ல கோபத்தில் பல்ல அப்படி கடிச்ச சத்தம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி பல்ல நல்லா நர நரன்னு கடிச்சிட்டு ஒரு மந்திரம் இருக்கு. என்ன அப்படின்னா எளிமையான மந்திரம் தான், கேளுங்க. ஓம் கிரீம் ரீங் சௌம் மம சத்ரு நாசய நாசய ஹும் பட் 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 ஸ்வாஹா. புரிஞ்சுங்களா? ஓம் கிரீம் ரீங் சௌம் மம சத்ரு நாசய நாசய ஹும் பட் 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 ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரிச்சபடியே, அதாவது பல்ல கடிச்சிட்டு மனசுக்குள்ள உச்சரிச்சபடியே அந்த எதிரியை நினைச்சு கண்களை மூடியபடி, கண்ணு வந்து நான் சொல்ற வரைக்கும் கண்ணு திறக்கக்கூடாது, கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் அந்த எதிரி இருக்கிறான்னு நினைங்க. அந்த எதிரியுடைய நெற்றியில வந்து முதல் ஆணியை குத்துறதா நினைச்சு கண்ணை மூடி இருக்கணுங்க, கண்ணு திறக்கக்கூடாது. நினைச்சு அந்த முதல் ஆணியை அந்த எலுமிச்சம்பழத்துல குத்துங்க. ஆணி கோணையா போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது எப்படி போனாலும் வேலை செய்யும். அந்த எதிரியுடைய முகத்துல குத்துறதா நினைச்சு மனசுல இந்த மந்திரத்தை ஜெபிச்சபடியே குத்துங்க. அடுத்தது இன்னொரு ஆணி எடுங்க. அந்த ஆணி கையிலேயே தான் இருக்குது உங்ககிட்ட. அந்த ஆணியை வந்து பாத்தீங்கன்னா எதிரியுடைய கழுத்துல குத்துறீங்க. மூணாவது ஆணி எதிரியுடைய நெஞ்சில குத்துறீங்க. நாலாவது ஆணி எதிரியுடைய வயிற்றுல குத்துறீங்க. அஞ்சாவது ஆணி எதிரியுடைய பிறப்புறுப்புல குத்துறீங்க. இப்ப இந்த 5 ஆணியை குத்துற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. மனக்கண்ணுல வந்து எதிரியோடைய உருவம் தெரியணும். கோபத்துல அந்த எதிரியை குத்தும் போது அந்த ஆணி வந்து நீங்க எலுமிச்சம்பழத்துல குத்துறீங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இதுல வந்து என்ன விஷயம்னா, இது வந்து நீங்க எந்த அளவுக்கு அந்த எதிரியை முழுமையா நினைச்சு கண்ணை மூடி அந்த உங்க கோபத்தை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இதுக்கான மந்திரம் சொல்லும் போது நல்ல பல்ல கடிச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஒரு கோபம் வரும். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட இருந்த 5 ஆணியும் குத்தியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா, இப்போ உங்க கண்களை திறந்துருங்க. இந்த ஆணி குத்தப்பட்ட எலும்புச்சம்பழத்தை அந்த மண் களையம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மண் களையத்துக்குள்ள வச்சிடுங்க. சரிங்களா? வச்சுட்டு அந்த வெள்ளை காகிதமும் கருப்பு ஸ்கெட்சும் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை எடுத்து அந்த எதிரியுடைய பெயரு, அந்த எதிரியுடைய தாயார் பெயரு, அந்த எதிரியுடைய ராசி நட்சத்திரம் ஏதாவது தெரியும் அப்படின்னா அதை பற்றின விஷயம், எதிரி என்னவெல்லாம் ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயம், இது எல்லாத்தையும் அந்த பேப்பரில் எழுதி அந்த களையத்துக்குள்ள போட்டுடுங்க. சரிங்களா? போட்டுட்டு
இப்போ அந்த களையத்துக்குள்ள எலும்புச்சம்பழத்தில் ஆணி குத்தி போட்டாச்சு, பேப்பரும் எழுதி வச்சாச்சு, பக்கத்தில் வேப்ப எண்ணெயில் தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை ஜபிக்கிறீங்க. சரிங்களா? ஜபிக்கும் போது என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து 50 மில்லி எண்ணெய் வாங்கியிருப்பீங்க, இதில் விளக்கில் ஊற்றுனது போக கொஞ்சம் இருக்குங்க உங்ககிட்ட. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திரம் ஜபிக்கவே அந்த களையத்துக்குள்ளே அப்படியே சொட்டு சொட்டா விட்டுட்டே வந்து மந்திரம் ஜபிங்க. ஒரு 1008 மந்திரம் ஜபிங்க. நீங்கள் எண்ணெய் இருந்தாலும் தீர்ந்துட்டாலும் பரவாயில்ல, ஒரு 1008 மந்திர ஜபம் பண்ணிக்கலாம். இந்த மந்திர ஜபம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எரியக்கூடிய விளக்கை குளிர்விச்சு அந்த விளக்கையும் எடுத்து அந்த மண் களையத்துக்குள்ளேயே போட்டுடுங்க. போட்டுட்டு மூடி போட்டு கருப்பு துணி கர்ச்சீப் அளவுக்கு வாங்கியிருப்பீங்கல்ல, இந்த கருப்பு துணியை எடுத்து அதோடைய வாய்ப்பகுதியில் வச்சு கருப்பு நூல் கொண்டு கட்டிடுங்க. சரிங்களா? கட்டிட்டு இந்த களையம் இருக்கு இல்லையா, இந்த களையத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, மயானத்தில் எரிமேடை இருக்குன்னா அந்த எரிமேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிணம் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய எரிமேடையை பார்க்கணும். அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய எரிமேடையில் சென்டரில் வந்து குழி தோண்டி உள்ளே புதைச்சிடலாங்க. சரிங்களா? அப்படி அங்கே புதைக்க முடியல, அந்த சுடுகாடு வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொன்னால், துணி வெள்ளாவி வைக்கிறதுக்காக ஆற்றங்கரை ஓரங்களில் அங்கங்கே வந்து அடுப்பு கூட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி அடுப்பு கூட்டுற இடத்துல அந்த அடுப்புக்கு கீழே வைக்கலாங்க. அப்படியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது ஓட்டல் கடைகள் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டல் கடையோட அடுப்பு வந்து வெளியில் இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த பரோட்டா போடுற அடுப்பு, தோசை ஊற்றுவாங்கல்ல, அந்த அடுப்பு வந்து வெளியில் இருக்குங்க. அந்த அடுப்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும். அந்த அடுப்பில் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முழுசாக சாம்பலெல்லாம் வலிக்க மாட்டாங்க. மேலாப்பில் அப்படியே வலிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக வலிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல உள்ளே வைக்கலாம். இதில் யாராவது ஹோட்டல் கடைக்காரங்க இருந்தாங்கன்னா கோவிச்சுக்காதீங்க, இப்படியும் செய்ய முடியுங்கிறதுக்காக சொல்கிறேனுங்க. அப்புறம் இந்த மாதிரி வைக்கலாங்க. அப்படியும் எனக்கு வசதி இல்லை, அப்படியும் என்ற வீட்டு பக்கத்தில் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஹோட்டல் கடையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா கூட என்ன பண்ணலாம்னா, உங்கள் வீட்லேயே தனியாக ஒரு இடம் பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழியை தோண்டி இந்த மண்பானையை அந்த களையத்தை வந்து புதைச்சி அதுக்கு மேலே டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு குப்பையெல்லாம் கூட்டி இந்த மரத்தோட இலையை அது இதனால விழுகுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தையெல்லாம் கூட்டி அந்த இடத்துல நெருப்பு வச்சுட்டே இருங்க. டெய்லி அந்த இடத்துக்கு மேலே நெருப்பு வைங்க. சரிங்களா? நெருப்பு வைக்கிறீங்க, கொஞ்சம் வீட்டை விட்டு தள்ளி வைங்க. அதனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த நெருப்புனால. அதனால வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வைங்க. தள்ளி வச்சு டெய்லியும் முன்னால் முடிஞ்சதுன்னா நெருப்பு போடலாம். அப்படி இல்லைன்னா நான் மேலே முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் விஷயம் என்னன்னா, அது வந்து நெருப்பில் வெந்துக்கிட்டே இருக்கணும். அந்த களையம் உள்ளே இருக்கிற எலும்புச்சம்பழம் உள்ளே போட்ட அந்த வேப்ப எண்ணெய் விளக்கு, அந்த உள்ள ஊற்றின வேப்ப எண்ணெய், இது எல்லாமே அந்த எண்ணெயில் வேப்ப எண்ணெயில் அது வெந்துட்டே இருக்கணும். அப்படி இந்த கசப்பு ஏற 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 நம்ம எதிரி படாதவாடு வட்டுருவானுங்க. சரிங்களா? இப்படி இந்த பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா இது எத்தனை நாளில் வேலை செய்யும் கேட்கக்கூடியதுதான் எல்லாருமே. எத்தனை நாள் வேலை செய்யும்னா, இது நீங்கள் செய்ய அமாவாசை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் செய்யறீங்க. இந்த அடுப்பில் வைக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, எதிரிக்கு சந்திராஷ்டமம் நடக்குது பாருங்க. அந்த அன்னைக்கு கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறதோ இல்லை அடுப்புக்குள்ளே ஓடுறதோ இல்லை நெருப்பு செரிக்கிறதோ, அவனுடைய சந்திராஷ்டமம் நடக்கிற அன்னைக்கு பண்ணிங்கன்னா அவனுடைய பிறப்பு நட்சத்திரம் நடப்பில் இருக்குது. அந்த அன்னைக்கு அவனுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. அந்த சந்திராஷ்டமம் மீண்டும் அடுத்த மாதம் திருப்பி இன்னொரு சந்திராஷ்டமம் வர்றதுக்குள்ள உங்கள் எதிரி படாதவாடு பட்டுடுவான். சரிங்களா? இந்த முறையை வந்து செய்து பாருங்க. இது வந்து செய்யறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. தாராளமாக செய்யலாம். சுடுகாட்டுக்கு போகணுமா அப்படியா இப்படியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நான் 2-3 பிரயோகங்கள் கொடுத்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு எது வந்து செய்ய முடியும்னு தோணுதோ அதை நீங்கள் செய்துக்கலாம். சரிங்களா? சுடுகாட்டில் புதைச்சா சட்டுன்னு வேலையாகு. கொஞ்சம்
நம்ம சுடுகாட்டில் வைக்கல, கொஞ்சம் ஹோட்டல் கடையில் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் தாமசமாக. அப்புறம் மறுபடியும் நீங்கள் இல்லை நான் வீட்டில் ஒரு இடத்துல தான் வச்சு நான் நெருப்பு வச்சு எரிச்சிட்டுக்கிறேன், ஏரிக்கரை கம்மாக்கரை இங்கே ஒரு பக்கம் புதைச்சி டெய்லி தீ போட்டுக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் சுலபாக வேலை செய்யும். இந்த மாதிரி தான் இதோட விஷயங்க. சரிங்களா? இது இந்த பிரயோக முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதுபோல் மிகவும் பயனுள்ள மாந்திரீக தாந்திரீக பிரயோக முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மோட இணைஞ்சிருங்க. நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சிவாய நமः.